தமிழில் மட்டும் இல்லை, தெலுங்குலையும் பிரம்மாண்டமான தயாரிப்பாளர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதில் மிக முக்கியமான ஒருத்தர் தான் தயாரிப்பாளர் தில் ராஜு. ஸோ இவரை பற்றி சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழில் யாருக்கும் தெரியாது. ஆனால் எப்போ தளபதி விஜயோட வாரிசு படத்தை எடுத்தாரோ அப்போதே பார்த்தீங்கன்னா இவரை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. காரணம், வாரிசு படத்தோட ஆடியோ லான்ச்சில் ஒரு பேசின பேச்சு, அதாவது சூப்பர் ஸ்டார்னா அது தளபதி விஜய் தான், நம்பர் ஒன்னா அவரு தான். அதே மாதிரி இந்த படத்தில் பாட்டு இருக்கா, பாட்டு இருக்கு, ஃபைட் இருக்கா, ஃபைட் இருக்கு, காமெடி இருக்கா, காமெடி இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அதை என்ஜாய் பண்ண வச்சாரு. அதுக்கப்புறம் அதை ட்ரோலும் ஆச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்பவுமே விஜய் அஜித்தை விட பெரியவர் தான், விஜயை விட அஜித் சின்னவர் தான் அப்படின்னு கை செய்கையெல்லாம் காட்டி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா பயங்கர வயலாகி அஜித் ரசிகர்லாம் பயங்கரமாக அவர் வச்சு செஞ்சாங்க. இப்போ நம்ம தில்ராஜ் அவர்கள் சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் படத்தை தயாரிச்சிருந்தாரு. இந்த படத்துக்கு முதல் நாள்லேருந்தே பார்த்தீங்கன்னா மிக மோசமான விமர்சனங்கள் தான் அப்புறம் கலந்து கட்டி வர ஆரம்பிச்சுது. ஆனாலும் கூட இந்த படம் மிகப்பெரிய ஒரு தோல்வி படமாக மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. கிட்டத்தட்ட கேம் சேஞ்சரில் மட்டும் நம்ம தில்ராஜுக்கு மட்டும் 100 கோடிக்கு மேலே நஷ்டம் அப்படிங்கிற பேச்செல்லாம் எழுதிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு வெற்றி படமும் கிடச்சிருக்குது. அதாவது படத்தின் பெயர் சங்கராந்தி வஸ்தனம் அப்படிங்கிற படம் தான். வெங்கடேஷும் நம்ம லக்கி பாஸ்கர் ஹீரோயின் மீனாட்சி சௌத்ரியும் நடித்த படம். இந்த படம் 50 கோடி தான் பட்ஜெட், ஆனால் வசூல் 160 கோடிக்கு மேலே போயிருக்கு. இப்போவும் அந்த படத்தோட வசூல் நிற்காமல் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த படத்தோட வெற்றினால் பார்த்தீங்கன்னா நம்ம தில்ராஜு குடும்பத்தோட திருப்பதிக்கு மொட்டை போட்டிருக்காரு. ஸோ இதை பார்த்த எல்லாரும் ஒரு பக்கம் பாராட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சங்கர் தான் தில்ராஜுக்கு மொட்டை போட்டு விட்டாரு, அவர் உண்மையாலுமே தயாரிப்பாளருக்கு மொட்டை அடிக்கிற அளவுக்கு படத்தை நஷ்டமாகிறாருன்னு சங்கரை பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ உண்மை அது கிடையாது. அவர் அந்த படம் ஹிட்டானதால தான் அவர் அந்த வேண்டுதலுக்காக மொட்டை அடிச்சிருக்காரு.